பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இறை அருளால் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் 4 ஜுஸ்வை நிறைவுபடுத்தி 5வது ஜுஸ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த பாடத்தோடு நாம் ஆரம்பிக்கிறோம். 81வது பக்கம், பேஜ் நம்பர் 81. 4 ஜுசுக்களில் 20 பக்கங்களாக 80 பக்கங்கள் நிறைவுபடுத்தி மாஷா அல்லாஹ் 81வது பக்கத்தில் சூரா நிசா அப்படியே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தொடர்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 4ஆம் ஜுசுனுடைய இறுதி பக்கம் 80வது பக்கத்தில் 4 செய்திகள் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படியே சப்ஜெக்டாகவும் தொடருது இன்ஷா அல்லாஹ். அந்த 4 செய்திகளை திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. 87 நம்ம படித்தது மனைவிகளுக்கான உரிமைகளை இறைவன் சொல்லக்கூடியது மாஷா அல்லாஹ். 80Bயில் நம்ம படித்தோம் மஹர் போன்றவற்றை திரும்ப பெறாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ் இதன் பின்னணியில் நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு சம்பவத்தையும் பார்த்தோம். அடுத்தது 80Cயில் நம்ம பார்த்தது சட்டவிரோதமான மற்றும் பரம்பரை பால்குடி மூலமாக மஹரமான உறவுகள், மஹரமான பெண்கள் யார் என்று, அதாவது குடும்ப இரத்த பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடியது. அடுத்ததாக 80Dயில் நம்ம பார்த்தது திருமண பந்தம் மூலமாக வரக்கூடிய மஹரமான உறவுகள், மஹரமான பெண்கள் யாருங்கிறத நம்ம பார்த்தோம். மொத்தம் 7 ரெண்டுமே சேர்த்து 14ஆக நம்ம அது லிஸ்ட் பண்ணி நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி 81வது பக்கம், புது ஜுசு, 5வது ஜுசு. இந்த 81வது பக்கத்தில் 4 செய்திகள். 81A சட்டவிரோதமான மற்றும் சட்டபூர்வமான உறவுகள், அதாவது மஹரமான பெண்களில் இன்னும் ஒன்று இருக்குது, அதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு யாரெல்லாம் திருமணம் முடிக்கலாம் என்ற அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதில் இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அடுத்து 81Bயில் அடிமை பெண்களை திருமணம் முடிப்பது பற்றியான செய்திகள் சொல்லப்படுது. 81Cயில் ஒழுக்கக்கேடான கொத்தடிமை பெண்ணிற்கான தண்டனை, இதில் சில விளக்கங்கள், அந்த காலத்தில் நடந்த சில தவறுகள் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி இப்படிப்பட்டவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கடைசியாக 81Dயில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன என்று அல்லாஹ் தஆலா யுரீதுல்லாஹ் என்று 3 தடவை வரக்கூடிய அல்லாஹ் என்ன விரும்புகிறான், என்ன நாடுறாங்கிறத பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள போகிறோம். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم وأحل لكم ما وراء ذلكم أن تبتغوا بأموالكم محصنين غير مسافحين فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة ولا جناح عليكم فيما تراضيتم به من بعد الفريضة إن الله كان عليما حكيما. 24வது வசனம். இந்த பக்கத்தில் 5 வசனங்கள் பார்க்க போகிறோம். சென்ற பக்கத்திலும் 5 வசனங்கள் தான் பார்த்தோம். இந்த பக்கத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் 5 வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சற்று பெரிய வசனம் இந்த வசனம், அடுத்து உள்ள வசனம், அடுத்து 3 வசனங்கள் ரொம்ப சின்ன வசனங்கள். சரி, வல் மஹ்சனாத், அப்போ ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறாங்க, அதாவது மஹரமான பெண்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தாய்மார்கள், பிள்ளைகள், சகோதரி, இப்படி இரத்த பந்தத்தின் மூலமாகவும் மனைவி மூலமாக அந்த மாமியார், மருமகள், இந்த மனைவியோட சகோதரிகள், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்த அந்த லிஸ்ட்டில் வல் மஹ்சனாத் திருமணமானவர்கள், ஆல்ரெடி திருமணமானவர்கள், அவர்களே திருமணம் முடிப்பது கூடாது தானே, அதையும் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அடுத்தவங்களுடைய மனைவிகள், அவங்க மேலே சொன்ன அந்த 7லையோ அடுத்து சொன்ன அந்த 7ல இல்லாமல் இருக்கலாம், அந்நிய பெண்களாக இருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு திருமணமானவரை ஒருத்தர் திருமணம் முடிக்க முடியுமா? முடியாது. அப்போ வல் மஹ்சனாத் மினன் நிசா, பெண்களிலிருந்து இருக்கக்கூடிய மணமானவர்கள், ஆல்ரெடி முற்கூட்டிய திருமணமானவர்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. இல்லாமல் வழக்க தைமானுக்கும், உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி இருக்கக்கூடிய அடிமை பெண்களை தவிர. அடிமை பெண்களாக இருந்தால் சரி, மற்றபடி நீங்கள் அடுத்தவங்களுடைய மனைவியை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. விளக்கத்தை அடுத்து சொல்கிறேன். கிதாபுல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சட்டமாகும். அப்போ அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் திருமணம் முடிக்கலாம், திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானோ, இது அல்லாஹ் உங்கள் மீது விதித்து இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களாக இதை நீங்கள் கடைபிடிக்கணும். ஓ ஹைலலாக்கு, உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது.
மா வராஅ ذلிக்கும் இவர்கள் தவிர மற்றவர்கள். மேலே சொன்ன வசனங்களில் 7 நபர்கள் சொல்லப்பட்டாங்க, குடும்ப உறவு மூலமாக, திருமண உறவு மூலமாக. அதை தாண்டி அடுத்தவருடைய மனைவிகள் என்று இந்த 14+1 15 இது எல்லாமே உங்களுக்கு ஹராம். இது அல்லாத மா வராஅ ذلிக்கும் இவர்கள் அல்லாதவர்கள் உங்களுக்கு ஹலால். அன் தப்தகு நீங்கள் தேடிக்கொள்வது அம்வாலி உங்களுடைய செல்வங்கள் மூலமாக, உங்கள் செல்வங்கள் மூலமாக மகர் கொடுத்துட்டு மற்ற பெண்களை நீங்கள் தேடிக்கொள்வது உங்களுக்கு ஹலால். வேறு எந்த பெண்களையும் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளலாம். 1, 2, 3, 4 வரைக்கும் நீங்கள் திருமணம் முடித்து கொள்வது உங்கள் மீது ஹலாலாகும். முஹ்சினீன ஒழுக்கம் உள்ளவர்களாக, கைரு முசாஃபிஹீன் விபச்சாரர்களாக அல்லாமல். அப்போ ஆண்களுக்கு எல்லாத்தில் சொல்கிறான், ஒழுக்கத்தோடு நீங்கள் அல்லாஹ் தடையாக்கியிருக்கூடிய இந்த மஹரமான பெண்களை விட்டுட்டு மஹரமல்லாத மற்ற பெண்களை முஹ்சினீன் அதாவது ஒழுக்கம் உள்ளவர்களாக, கற்பொழுக்கத்தை பேணி, கைரு முசாஃபிஹின் விபச்சாரத்துக்காக இல்லாமல். அப்போ நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொண்டு நீங்கள் பெண்களை தேடலாம்னா காசு கொடுத்து நீங்கள் தவறு செய்வதற்காக விபச்சாரமாக நீங்கள் போய் எந்த பெண்ணை நீங்கள் அடையக்கூடாது. காசு கொடுத்து தற்காலிகத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த பெண்ணையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் அதான் தவற யாரும் நினச்சிடக்கூடாதுல. குரானோட ஒரு வசனத்தை பாதியை படிச்சுட்டாரு, தப்பாக விளங்கிடக்கூடாது. அல்லாவே இங்கே தெளிவுபடுத்துகிறான், முஹ்சினீன கைரு முசாஃபிஹினர். 2 வார்த்தையில் இன்னொரு மிக தெளிவுபடுத்துகிறான். முஹ்சினா ஒழுக்கத்தோடு திருமணமாக நீங்கள் செய்யலாம், கைரு முசாஃபிஹின் விபச்சாரமாக நீங்கள் காசு கொடுத்து யார் இடத்திலும் நீங்கள் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து ஃபமஸ்தம்தஅதும் பிஹி. எஸ்தம்தி என்றால் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த பெண்ணோடு மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது. அப்போ ஃபமஸ்தம்தஅதும் பிஹி எந்த பெண்ணிடத்தில் நீங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி விட்டீர்களோ, திருமணம் முடித்து அவரோட மகிழ்ச்சியை நீங்கள் சுகமான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களோ, மின்ஹுன்ன அந்த பெண்களில் இருந்து ஃபஅத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதத்தன் கடமையாக அவர்களுக்கான மகர் தொகைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். சரிங்களா? மகர் தொகை நீங்கள் நிர்ணயித்து தான் திருமணம் முடிச்சிருப்பீங்க, அதை எவ்வளோ சீக்கிரம் கொடுத்து முடிச்சிருங்க. பெண்ணை திருமணம் முடித்து கரம் பிடித்து அந்த பெண்ணோடு இல்லற வாழ்க்கையை தூங்கிய பிறகு நீங்கள் தள்ளி போடுறது முறையல்ல, கொடுத்துருங்க. அது ஃபர்தாகும். அந்த ஃபர்தான அந்த கடமையான அந்த மகர் தொகையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். பெண்களுக்காக அதில் பேசுகிறோம். வலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஃபீமா தராதைத்தும் தராதா என்னால் ஒருவருக்கு ஒருவர் பொருந்திக் கொள்வது. வலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஃபீமா தராதைத்தும் பிஹி எந்த மகர் தொகை விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டால், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பொருந்தி கொண்டால், சரி பின்னாடி தந்தாலும் பரவாயில்லை, இல்லை குறைவாக தந்தாலும் பரவாயில்லை, இல்லை அதிகப்படுத்தி தரலான்ட்டு நீங்கள் சொல்ல அந்த பெண் அதை ஒத்துக்கிட்டாங்க, அல்லது அந்த பெண் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அல்லது நீங்கள் கம்மி பண்ணிக்க சொன்னீங்க அந்த பெண்ணு கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இதில் கூடுதல் குறைவு இதில் அடங்குங்கிறாங்க. அதாவது பெண்ணு ஒரு மகர் தொகை இவ்வளோ தான் சொன்னாங்க, ஆனால் கணவன் மனைவி இணைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் கொடுக்கல, எனக்கு நீங்கள் இவ்வளோ தரேன், நீங்கள் எனக்கு இன்னும் அதிகமாக தாங்கலை அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறாங்க. நீங்களும் பொருந்துக்கிட்டீங்க, தராதைத்தும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் இவ்வளோ தரேன்னு சொன்னீங்க, அந்த பெண்ணை தரேன்னு சொல்லிட்டு திருமணம் முடிச்சிட்டீங்க, இல்லை இடத்துலலாம் ஈடுபட்டு ஒன்றா வாழ்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காது, அப்போ நீங்கள் அந்த பெண்ணிட்ட கேட்குறீங்க, கொஞ்சம் கம்மியாக நான் தரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணு பொருந்திக்கிட்டா தராதைத்தும் பிஹி ஒரு தொகை விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் மியூச்சுவலாக பொருத்தம் ஏற்பட்டு விட்டால் உங்கள் மீது குற்றம் இல்லை. கூட்டிக் கொள்வதில் குறைத்துக் கொள்வதில் குற்றம் இல்லை. மீன்பாதில் ஃபரீதா அதாவது அந்த கடமையை நீங்கள் நிர்ணயித்த பிறகு கூட்டி குறைத்துக் கொள்வதில் பொருத்தத்தோட நிர்பந்தம் இல்லாமல் மனப்பொருத்தத்தோடு செய்து கொள்வதில் தப்பில்லை. இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் எல்லாத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கான், ஞானமிக்கவனாக இருக்கிறான். அவனுடைய ஞானத்தை வைத்து அவனுடைய கல்வியை வைத்து இந்த சட்டத்தில் சில சலுகைகளையும் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறான். கணவன் உள்ள பெண்களையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது விலக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? திருமணமான இந்த பெண்ணையும் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. எனினும் நிராகரிப்பவர்களுடன் நிகழ்ந்த போரில் பிடிக்கப்பட்டு உங்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர இல்லாமல் வழக்கத்தை மறக்கணும்னு வந்துச்சுல, அப்போ அடிமைகளாக போரில் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடிக்கலாம். திருமணம் முடித்துக்கொள்ளலாம். அதில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதனுடைய விளக்கம் என்னென்னா இஸ்திபிரான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பெண்களுடைய கருவில் பிள்ளை இருக்கிறதா என்பது ஊர்ஜிதமான பிறகு, அப்போ அவங்களுக்கு மாதவிடாய் வந்த பிறகு வந்தவர்கள் இல்லறத்தில் அந்த கணவனுடைய இல்லறத்தில் ஈடுபட்டுலாம் வயிற்றில் குழந்தை உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ரெடி வயிற்றில் பிள்ளை உள்ள பெண்ணாக இருந்தால் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் திருமணம் முடிக்கக்கூடாது. வயிற்றில் பிள்ளை இல்லாத பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு பிஹைதத்தின் ஒரு மாதவிடாய் வர வரைக்கும் காத்திருந்து மாதவிடாய் வந்துட்டால் ஓகே, அவளுக்கு கணவனுடைய பிள்ளை முந்தைய கணவனுடைய பிள்ளை இல்லை என்பது உறுதியானதுக்கு பிறகு நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த பெண்களுக்கான ஒரு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலாம். முறையா மகர் கொடுத்து முடிக்கணும், அதை பற்றி அடுத்து வருது. சரிங்களா? அப்படியே திருமணம் முடிச்சு கொள்வதில் தவறில்லை. விளக்கம் இப்போ சொல்லிட்டோமா? இவை உங்கள் மீது விதிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். மேற்கூறப்பட்ட பெண்களை தவிர மற்ற பெண்களை உங்கள் செல்வங்களின் மூலம் செல்வங்கள் மூலமாக எந்த செல்வத்தின் மூலமாக எப்படி கொடுக்கலாம்?
திருமண கட்டணமாகிய மகரை கொடுத்து சட்ட ரீதியாக திருமணம் செய்ய தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பத்தினித்தனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள்ங்கிற இந்த பத்தினித்தனங்கிற வார்த்தை பொதுவாக யாருக்குங்க பயன்படுத்துவோம்? பெண்களுக்கு பயன்படுத்துவோம். அல்ல, ஆண்களுக்கு சொல்லலாம். ஆணுக்கும் கற்புண்டு, ஆணுக்கும் சுய ஒழுக்கம் தேவை. நீங்கள் பத்தினித்தனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விபச்சாரின்னு படிச்சிடாதீங்க, விபச்சாரர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆம்பளை எப்படி இருப்பான் அப்படின்னு பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் பேசுவாங்க. அவன் ஆம்பளைடா, ஆம்பளை எப்படியும் போவான், எத்தனை பேர்கிட்டே போவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த இது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆம்பளைண்டா என்ன செஞ்சாலும் அவன் ஆம்பளைக்கு ஆம்பளன் தான் பேர். ஆனால் ஒரு பொம்பளை செஞ்சாலும் அவருக்கு பேர் வேறுங்கிறதெல்லாம் பேச்சுக்காக. அது இன்றைக்கி நடைமுறையில் சில நேரங்களில் சொல்லும் போது அது நியாயமானதாக அல்லது அது பொருத்தமானதாக படலாம். இஸ்லாத்தின் பார்வையில் யார் தவறு செஞ்சாலும் தவறு தான். எல்லாருக்குமே கற்பொழுக்கம் தேவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள்கிட்ட செல்வம் இருக்கா, அதிகமான செல்வம் இருக்கா, இன்னொரு பெண்ணுக்கு நீ அந்த மகரை கொடுத்து திருமணம் பொண்டாட்டியாக்கி நீ அவனோட வாழ்ந்துக்கலாம், மனைவியாக்கி வாழ்ந்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு காசு இருக்குங்கிறதுக்காக யார் இடத்துலையும் தவறு செய்து போகிறது வர்றது என்பது கேவலமானது. இஸ்லாம் அதை வன்மையாக கண்டித்து அல்லாஹ் குர்ஆன்லேயே தடை செஞ்சுட்டான். முஹ்சினீன, பத்தினித்தனம் உள்ள ஆண்களாக, வலா முசாஃபிஹீன, விபச்சாரர்களாக நீங்கள் உங்கள் காசு பணத்தை பயன்படுத்தி எந்த பெண்ணையும் நீங்கள் தப்பு செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்களும் அல்லாஹ்விடத்தில் விபச்சாரர்கள். இதற்கு சமுதாயத்தில் வேண்டுமானால் தவறான பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆண்களுக்கு, ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களில் எவர்களோடு வீடு கூடி விட்டீர்களோ, இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டிங்களோ, அவர்களுக்கு குறிப்பிட்ட மகரை அவர்களுக்கு குறைவின்றி கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. ஏன்னா மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி சில பேர் டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஈடுபட்டதுக்கு அப்புறம் மனைவி ஆயிட்டாங்க, சர்வசாதாரணம் ஆயிடுச்சு, அதனால இழுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடாக அந்த ஒய்ஃப் எடுத்துக்கக்கூடாது. நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ பொறுமையாக கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழுங்காக சரியாக விரைவாக கொடுத்துருங்க. ஏனெனும் மகரை குறிப்பிட்ட தன் பின்னர் அதை குறைக்கவோ கூட்டவோ நீங்கள் இருவரும் சம்மதப்பட்டால் அதனால் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஏன்னா மகர் நிர்ணயிச்சது தான் கொடுத்தே ஆகணும். அதை கூட்டவும் கூடாதுங்கிறதோ குறைக்கவும் கூடாதுங்கிறதோலாம் சட்டம் இல்லை. விரும்பி உங்களுக்குள்ள பரஸ்பர சம்மதத்தோடு செஞ்சுக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செயலில் நன்கறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இதில் ஒரு சின்ன பின்னணி இருக்குது. அதாவது அடிமைகளாக வந்தவர்களை தவிர அல்லாஹ் சொல்ல, திருமணமான யாரையுமே திருமணம் முடிக்கக்கூடாது. அடுத்தவனுடைய மனைவியை போய் எப்படி திருமணம் முடிக்க முடியும்? சரிங்களா? அது பெரிய ஹராம். அப்படிப்பட்ட ஒரு திருமணம் இஸ்லாத்தில் கூடாது. திருமணம் முடிக்கணுங்கிறதுக்காக அந்த ஆணை நீ தலாக் விட்டுட்டு வா, ஹுலா விட்டுட்டு வான்னு சொல்லி ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை அப்படி அடையணும்னு நினைக்க கூடாது. இஸ்லாத்தில் பெரும்பாவம், அது கூடவே கூடாது. அப்படிப்பட்ட பெண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. சரி, ஓகே. இங்கே அடிமைகளை தவிர அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பின்னணியை நம்ம பார்க்க முடியுது. அபு சயீத் அல் ஹுத்ரி ரதியல்லாஹு சொல்கிறாங்க. சஹாபி பேர் என்ன? அபு சயீத் அல் ஹுத்ரி ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அவுதாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன போர், அவுதாஸ் அப்படிங்கிற போரில் சில கைதிகள் வந்தாங்க, பெண்கள் கைதிகளாக வந்தாங்க. அந்த கைதிகளாக வந்தவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் கைதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டாங்க. அப்போ அவர்களை அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவதை அவர்கள் சற்று நெருடலாக கருதினார்கள். ஏன்னா அடுத்தவங்களுடைய திருமணத்தில் வாழ்ந்துட்டு வந்தவங்க தானே இவங்க. அதாவது ஒரு மாதவிடாய்க்கு பிறகும், ஒரு மாதவிடாய் ஏற்பட்டு குழந்தை இல்லை என்பது உறுதியான பிறகும் கூட அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவது, அவர்களோடு அந்த வாழ்க்கையை தொடங்குவது கூட விஷயத்தில் இவர்களுக்கு சில சஞ்சலம் ஏற்பட்டது, சங்கடம் ஏற்பட்டது, சில நெருடல் ஏற்பட்டது. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொன்னால், ஃபனஸரத் ஹாதில் ஆயா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்டே கேட்டாங்க, இந்த பெண்களோடு நாங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்கலாமா என்று கேட்டபோது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது ஃபனஸரத் ஹாதில் ஆயா, அந்த வசனம் இறங்கியது. திருமணமானவங்களை நம்ம திருமணம் முடிக்கக்கூடாது தான், அவங்களோட நம்ம குடும்ப வாழ்க்கையை துவங்க முடியாது தான், ஆனால் அடிமைகளை தவிர என்று அல்லாஹ் தஆலா விதிவிலக்காக இதை சொன்னாங்கிறத நம்ம தஃப்சீர் இப்னு கஸீரில் பார்க்க முடியுது. அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தையுமே நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது நம்மளுக்கு தெளிவான முறையில் புரியும். அப்போது ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவதில் தவறில்லை. அடுத்த பாயிண்டர் 81B. وَمَنْ لَمْ يَسْتَطِعْ مِنْكُمْ طَوْلًا أَنْ يَنْكِحَ الْمُحْصَنَاتِ الْمُؤْمِنَاتِ فمما ملكت أيمانكم من فتياتكم المؤمنات والله أعلم بإيمانكم بعضكم من بعض فانكحوهن بإذن أهلهن وآتوهن
أجورهن بالمعروف وآتوهن أجورهن بالمعروف محصنات غير مسافحات ولا متخذات أخدان. இதோட இந்த வசனத்தோட ஒரு பகுதி தான் முடியுது, இந்த பாயிண்டர் முடியுது. இதை அப்படியே நம்ம அடுத்த பாயிண்டர் நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். இந்த பகுதியை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமல்லம் யஸ்ததி' மின்கும் தௌல. தௌல் என்று சொன்னால் பொருளாதாரங்கிறதுக்கு தௌல் என்று சொல்லுவாங்க, அதாவது நல்ல பொருளாதாரம், அதிகமான பொருளாதாரம். வமல்லம் யஸ்ததி', யாருக்கு சக்தி இல்லையோ, சக்தி பெறவில்லையோ, மீன் உங்களில் ஆண்களுக்கு தான் அல்லாஹ் இங்கே சட்டத்தை சொல்லிட்டு வர்றான். திருமணமானவங்களை முடிக்கக்கூடாது, அடிமைகளை வேணால் திருமணம் முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் தவறாக நீங்கள் வந்து யாரிடத்திலும் செல்லக்கூடாது என்ற ஒழுக்கத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, அடுத்து உங்கள்கிட்ட அதாவது யார் உங்கள்கிட்ட வந்து செல்வருக்கும் நீங்கள் வந்து திருமணம் தாராளமாக முடிச்சுக்குங்க, மகர் கொடுத்து முடிச்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்ல. எல்லார்ட்டையும் மகர் கொடுக்குற அளவுக்கான தொகை இருக்கா? இல்லை. வமல்லம் யஸ்ததி' மின்கும், உங்களில் யார் சக்தி பெறவில்லை, யார்கிட்ட வசதி இல்லையோ, தௌலன் பொருளாதார வசதி இல்லையோ, எதற்கு ஐயன்கிஹல் முஹ்சனாத், சுதந்திரமான மூமினான பெண்களை, முஹ்சனாத்தின் மூமினான சுதந்திரமான பெண்களை அவர்களுக்கான மகர் தொகையை கொடுத்து திருமணம் முடிக்கிறது உங்கள்கிட்ட போதுமான வசதி இல்லைன்னா, ஃபமிம்மா மலக்கத் ஐமானுக்கும், உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபத்தையாத்தின் மூமினாத், ஓகேங்களா? மூமினான ஃபத்தையா அப்படின்னா அடிமை பெண்கள். உங்களுடையங்கிறது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்கள் சகோதரர்கள் உங்களை போன்றவர்கள் அல்லது உங்களுடைய அடிமைகளாக இருக்கலாம், உங்களை போன்ற மற்ற சகோதரருடைய அடிமைகளாக இருக்கலாம். அப்போ மூமினான உங்கள் அடிமை பெண்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அவர்களோடு நீங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் துவங்கலாம், அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரமான பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மகர் தொகை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பாதி மகர் தொகையை கொடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அடிமை பெண்கள் திருமணம் முடிக்கலாம். ஆனால் அடிமை பெண்களுக்கு தண்டனையும் பாதி தானே. ஒரு மூமினான சுதந்திரமான பெண்ணை செய்யக்கூடியதற்கு பொதுவாக சரியத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை கசையடி உதாரணம் சொல்லப்படும், அதில் பாதி தான் அடிமை பெண்களுக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் அதில் ஒரு பகுதியை கொடுத்து கூட ஒரு அடிமை பெண்ணை திருமணம் முடிக்கலாம். வசதி கம்மியாக இருந்தால் அடிமை பெண்ணையாக திருமணம் முடிச்சுக்கிறீங்க. அதனால் அதில் சொல்கிறேன், அடிமை பெண்ணையாவது திருமணம் முடிச்சிக்கன்னு நல்லா வழிகாட்டுறான். இருக்கிற காசை வச்சு நீங்கள் யார்கிட்டயே தவறாக போய் நீங்கள் தவறு செய்யுங்கிறதுக்கு எங்கேயும் அனுமதி இல்லை. வல்லாஹு அஅலமு பிஈமானிக்கும், உங்கள் நம்பிக்கை இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கான். அதாவது உங்கள் ஈமான், உங்களுடைய இறையச்சம், உங்கள் தக்குவாவை அல்லாஹ்க்கு நல்லா தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுறான், இதை செய்யுங்க. அதுக்கும் உங்கள் சிலரை சார்ந்தவர் தான். அடிமையை திருமணம் முடிக்காது அப்படின்னு நினைக்காத, அதுவும் மனுஷன் தான், அவங்களும் ஆண் தான், அவங்களும் பெண்ணு தான், அவங்களும் மனித பிறவி தான். அடிமைங்கிறனால ஒருத்தங்க கீழ் ஜாதி ஆயிட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க தாழ்வானவர்களாக கீழ்த்தானமானவர்களாக அவங்க ஆயிட மாட்டாங்க. அதுக்கும் உங்களில் சிலரிலிருந்து வந்தவர்கள் தான். சில தஃப்சீர் ஆசிரியர் சொல்லுவாங்க எல்லாருமே ஆதத்தின் சந்ததிகள் தான் என்பது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபாங்கிஹுஹுன்ன, அவர்களை மணமுடியுங்கள், அடிமை பெண்களை திருமணம் முடிச்சு கொள்ளுங்கள். இஷ்டத்துக்கு போய் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து திருமணம் முடிச்சிட முடியாது. இது அஹ்லி என்ன, அவர்களோட உரிமையாளர்களோட அனுமதியோட. அடிமை பெண்ணா அந்த அடிமை பெண்ணுக்குன்னு ஒரு எஜமானன் இருப்பார்ல, அந்த எஜமானனை நீங்கள் அணுகி எப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது, அந்த பெண்ணுடைய தந்தை இல்லைன்னா சிறிய தந்தை, பெரிய தந்தை, குடும்பத்தார்கள், சகோதரர்கள், அவனை அணுகி நீங்கள் வந்து பெண் கேட்குறீங்க. அந்த மாதிரி இது அஹ்லிஹின், அஹ்ல் என்றால் உரிமையாளன் அர்த்தம், மாலிக் என்று தஃப்சீரில் சொல்கிறாங்க. இதுன்னு அஹ்லிஹின்ன, அந்த பெண்களுடைய உரிமையாளர் எஜமானனுடைய அனுமதியோடு உங்கள் அடிமை பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன், இவ்வளோ மகர்த்துவ கொடுக்குறேன், அந்த பெண்ணோட நான் திருமண வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பெண்களை முறைப்படி நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அடிமைன்னு பார்க்காதீங்க, எல்லா மனுஷங்க தான். வாத்துன்னு உஜூரஹன்ன, அடிமை பெண்ணுங்கிறனால நீங்கள் இலவசமாக திருமணம் முடிச்சிக்க முடியாது. வாத்துன்னு உஜூரஹன்ன, அவர்களுக்கான மகர் தொகையை கொடுத்துருங்க. பில் மாரூஃப். மாஷா அல்லா, மாஷா அல்லா, மாஷா அல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்காக எத்தனையோ விஷயத்தை அல்லாஹ் வந்து அவர்களுக்கு சாதகமாக செஞ்சுருக்கிறான். அதுலேயும் அடிமை பெண்களாக இருக்கக்கூடிய அடிமைகள் விஷயத்தில் மகர் கொடுங்கன்னு சொல்கிறான். எஜமான அனுமதியோடு திருமணம் முடிங்கிறான். நீங்கள் என்னதான் பெரிய கௌரவமான ஆண்களாக இருந்தால் நீங்கள் அடிமை பெண்ணை திருமணம் முடிக்கிறதுல தப்பு இல்லை, தாராளமாக முடிச்சிக்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறான். பத்தாவதுக்கு பில் மாரூஃப், நல்ல முறையில் கண்ணியமாக கொடுங்க. அந்த மகர் தொகையை ரொம்ப சாதாரணமானதாக, ரொம்ப சொற்பமானதை கொடுக்கக்கூடாது. உனக்கு ஒரு சுதந்திரமான பெண்ணை கொடுக்குற அளவுக்கு மகர் கொடுக்குற அளவுக்கு பெரிய வசதி தான் இல்லை, உனக்கு இருக்கிற வசதியை வச்சு ஒரு தாராளமான மகரை கொடு அப்படிங்கிறது அந்த மகரூஃப் ஒரு பொருள். இன்னொரு பொருள் இழுத்தடிக்காம கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடிமை தானே கொடுக்கறதுக்கு தாமதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுலாம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும். அதான் இதனுடைய பொருள். பில் மகரூஃப், கண்ணியமான நல்ல முறையில் இந்த அடிமை பெண்ணுக்கான ஒரு நல்ல ஒரு மகரை கொடுத்துருங்க. அந்த அடிமை பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அதே எல்லாத்தில் சொல்கிறாங்க. முஹ்சனாத்தின் கைர முசாஃபிஹாத்தின், முஹ்சினீன கைர முசாஃபிஹின் ஆண்பாலில் சொல்லப்பட்டதே அதே இங்கே பெண்பாலில் சொல்லப்படுது. முஹ்சனாத்தின்
கைர முசாஃபிஹாத்தின் முஹ்சன் என்று சொன்னால் கற்பொழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதாவது ஆணுக்கு சொன்னால நீங்கள் விபச்சாரர்களாக காசு கொடுத்து நீங்கள் எந்த பெண்ணை அடையக்கூடாது. அந்த மாதிரி அந்த அடிமை பெண் அவள் பத்தினியானவளாக இருக்க வேண்டும். அதாவது அவள் விபச்சாரியாக இருக்கக்கூடாது. அது அல்லாஹ் விளக்கிடுறான். கைர முசாஃபிஹாத்தின், அவள் விபச்சாரிகளாக இருக்கக்கூடாது. அப்போ பத்தினிகளாக சுய ஒழுக்கம் உள்ளவளாக முஹ்சனாத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்றதா இருந்தால் கற்பொழுக்கம் உள்ளவள். சரிங்களா? கற்பொழுக்கம் உள்ளவளாக கற்பை பேணக்கூடியவளாக இருக்கணும். அதுக்கான இன்னும் விளக்கம் தான் கைர முசாஃபிஹாத்தின். கற்பை பேணுபவள் யார்? விபச்சாரி அல்ல. அப்போ விபச்சாரிகளாக அவர்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அடிமை பெண்கள் அப்படி இருந்தாங்க. அதுக்காக தான் அதில் சொல்கிறேன். அடிமை பெண்கள்ங்கிறனால அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட தவறு செய்கிறது, நிறைய பேர் அவங்கக்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுக்குறது, இப்படிலாம் அன்னைக்கு இருந்துச்சு. அவங்க அந்தளவுக்கு வந்து தனக்கு கண்ணியம் குடும்பம் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்மளே அடிமைகள் தானே அப்படிங்கிறனால அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கள அப்படிலாம் வச்சு இருந்தாங்க. அதுக்கு அவங்களும் இணங்கி இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த கேஸெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அடிமைகளுக்கு வாழ்க்கை கொடுன்னு நல்லா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில அடிமைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தரங்கெட்ட அடிமைகள்கிட்ட போயிடாதீங்க. கற்பொழுக்கம் இல்லாத யாருக்கிட்டையும் போயிட்டு வரக்கூடிய அவங்கள்ட்ட போயிடாதீங்க. இன்னும் எல்லாம் அடுக்கிறான் வலா முத்தஹிதாத்தி அஹ்தான், ரகசிய நண்பர்களை ஆக்கி கொண்டவர்களாக அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அதாவது இதை என்ன சொல்லலாம், கள்ளத்தொடர்பு. ரகசியமாக கள்ளத்தொடர்பு வைத்திருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. அது தெரிஞ்சுதுன்னா அப்படிங்கிறது தான். சரிங்களா? முழுச ஒரு வாட்டி படிச்சிடுறேன். உங்களில் எவருக்கு சொந்தமான முஸ்லீம் பெண்களை திருமணம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ, வசதி இல்லையோ, அவர் நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களிலிருந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அவங்கள திருமணம் செஞ்சுக்கலாம். அல்லாஹ் அதை அனுமதிக்கிறான். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை நன்கறிந்து இருக்கிறான். இவ்வடிமை பெண்களை கேவலமாக எண்ணாதீர்கள். நம்பிக்கையாளர்களாகிய உங்களில் எவரும் மற்றவருக்கு சமம்தான், பாதுகும் எம்பாத். ஆகவே நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களையும் அவர்களுடைய எஜமானின் அனுமதியை பெற்று சட்டப்படி அவர்களுக்குரிய மகரையும் கொடுத்து நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பெண்கள் பத்தினிகளாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? முஹ்சனாத்தின் கைர கைர முசாஃபிஹாத்தின். கைர முசாஃபிஹாத்தின்கிறது என்னது? விபச்சாரிகளாகவோ வலா முத்தஹிதாத்தி அஹ்தான், கள்ள நட்பு கொண்டவர்களாகவோ அவர்கள் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. இதுக்கு சில விளக்கங்கள் மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இதில் சில முக்கியமான குறிப்புகளுக்கான விளக்கம் மட்டும் நான் என்ன தஃசீரில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் வார்த்தையை படித்து சொல்லும் போது விளக்கத்தையும் சொல்லிகிட்டே தான் வந்தேன். ஒரு சில ஹதீஸ்கள் இங்கே குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். அதாவது எஜமானுடைய அனுமதியோடு தான் திருமணம் முடிக்கணும். எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, திருமதியில் அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஐயுமா அப்தீன், எந்த ஒரு அடிமையாகணும் அடிமை பெண்ணும் எந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, தஸவ்வஜ பிகைரி இத்னி மவாலிஹி, யார் வந்து தன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்தாங்களோ அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதனால் அடிமை பெண்களோ அடிமை ஆண்களோ எஜமானுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடிக்கக்கூடாது. அது வந்து நிச்சயமாக எஜமானுக்கு தெரியப்படுத்தி அவருடைய அனுமதியோடு தான் திருமணம் முடிக்கணும். அதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அடிமை பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டை இன்னும் அது வந்து உறுதியாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, லா துஸவ்விஜுல் மர்அத்துல் மர்அ, அதாவது எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. இது பொதுவானது. பெண்ணுக்கான பொறுப்பாளர் யாராக இருக்க முடியும்? தந்தையோ, சிறிய தந்தை, பெரிய தந்தை, பாட்டனார் அல்லது சகோதரன், இந்த மாதிரி மகரமான ஆண்கள் அல்லது அது போன்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்க முடியுமே தவிர பெண் திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. இஸ்லாத்தில் அப்படி ஒரு வழியே இல்லை. ஒரு பெண்ணுடைய அம்மா கூட வந்து திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. ஆண்கள் யாருமே இல்லாமல் என் மகளுக்கு நான் பண்ணி வைக்கிறேன், என் தங்கச்சிக்கு நான் பண்ணி வைக்கிறேன், அப்படி சில பேர் வந்துடலாம். அவன் விரும்பின பையனோட நான் பண்ணி வைக்கிறேன், என் வீட்டு ஆண்கள் யாருமே ஒத்துக்கலைங்கிறதுக்காக சில நேரங்கள் எப்படி நடக்குதுல்ல, ஒரு அம்மாவோ சகோதரியோ சின்னம்மாவோ அல்லது மாமியோ யாரோ எந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்க முடியாது. இது உரிச்சிதமான சட்டம். இப்னு மாஜாவில் 1882வது ஹதீஸ். நல்லா அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுக்கிறேங்க. எந்த ஒரு பெண்ணும் எந்த பெண்ணுக்கும் திருமணம் முடித்து வைக்க முடியாது. எந்த ஒரு பெண்ணும் தன்னை தானாகவே திருமணம் முடித்து கொள்ளவும் முடியாது. தானாகவே தனக்கு திருமணம் செய்து கொள்ளவும் முடியாது. எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க முடியாது. எந்த ஒரு பெண்ணும் தனக்கு தானே திருமணம் செய்து கொள்ளவும் முடியாது. எனக்கு யாரும் இல்லை, என் விருப்பத்தோட நான் மேஜர், எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது. என் விருப்பப்படி நான் திருமணம் முடிச்சுக்கலாம். எனக்கு என் குடும்பத்தில் யார் வந்தா என்ன, வராட்ட என்ன, அப்பா வந்தா என்ன, அம்மா வந்தா என்ன, என் குடும்பத்தால் சம்மந்தம் தெரிவிச்சா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இது இந்திய சட்டத்தின்படியோ அல்லது மற்ற உலக நாடுகளுடைய சட்டத்தின்படி இது செல்லக்கூடியதாக இருக்கலாம்.
இஸ்லாத்தின்படி, அல்லாஹ்வின் சட்டத்தின்படி, குர்ஆனுடைய சட்டத்தின்படி, ஷரியத்தின் சட்டத்தின்படி எந்த ஒரு பெண்ணும் தானே திருமணம் செய்து கொண்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, செல்லாது. ஃபைன்ன ஸானியத ஹியல்லதி துஸவ்விஜு நஃப்ஸஹா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு விபச்சாரி தான் தன்னைத்தானே திருமணம் செய்து வைத்துக் கொள்வாள். ஒரு விபச்சாரி தான் எந்த வலியும் இல்லாமல், வலி மீன்ஸ் அரபி வழி சொல்கிறேன், பொறுப்பாளர் இல்லாமல் அவள் தன்னை திருமணம் செய்து கொள்வாள், தானே திருமணம் செய்து கொள்வாள் என்று சொல்கிறாங்க. அதனால் பெண்ணுடைய சம்மதம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துது. அதை இன்னைக்கு எல்லாரெல்லாம் பார்க்கறது இல்லை. குடும்பத்தார்கள் இருந்து பண்ணி வச்சாங்கன்னா கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சிடுறாங்க, அது செல்லுது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணின் சம்மதம் வேண்டும், மணமகனின் சம்மதமும் சரி, மணமகளின் சம்மதமும் வேண்டும். ஆனால் அதுக்காக ஆண் இல்லாமல், குடும்பத்தினர் வழி எனக்குடைய பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ ஒரு அடிமையாக இருக்கிறவங்களோட எஜமானுடைய சம்மதத்தை திருமணம் முடிக்கணும். இந்த ஒழுக்கத்தை மிக தெளிவான முறையில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்புறம் முஹ்சனாத்தின், அதாவது ஒழுக்கமானவர்களாக, கற்பொழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். கைரு முசாஃபிஹாத், அவங்க விபச்சாரிகளாக இருக்கக்கூடாது என்பது இதனுடைய பொருள். இந்த கைரு முசாஃபிஹாத் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய விளக்கமும் இது இருக்குது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. இந்த முசாஃபிஹாத் அப்படின்னு யார் அறியப்படுவாங்கன்னா, முசாஃபிஹாத்துங்கிற சொல் யாருக்கு சொல்லப்படும்னா, தன்னிடத்தில் யாரும் வரலாம், சரிங்களா, தான் யாரிடத்திலும் செல்லலாம், தன்னிடத்தில் யாரும் வரலாம், தான் விருப்பப்படக்கூடிய, அது காசுக்காகவோ விருப்பத்துக்காகவோ தனது ஆசைக்காகவோ இப்படி யாரும் வரலாம் போகலாம் அப்படிங்கிறது எந்த பெண் விஷயத்து அறியப்பட்டதாக இருக்குதோ, சில நேரங்களில் அந்த பொண்ணு அப்படிதான் அறியப்பட்டதாகவே இருக்கும், அது அவளுக்கு கேவலமானதாகவும் இருக்காது, அந்த பெண்ணை பயன்படுத்தி கொள்வாங்க. அதுதான் முசாஃபிஹாத். அப்படிப்பட்டவர்கள் அடிமைகளில் சிலர் இருந்திருக்காங்க. அந்த பெண்களை அவங்க அழகாக இருக்காங்க அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்கிறதுக்காக திருமணம் முடிச்சிக்காதீங்க, அது ஹராம். ஏன்னா அவள் நடத்த கேட்டவன் தான் தெரிஞ்சிருச்சுல, அவளை நீ மகர் கொடுத்து கூட முறையாக நான் திருமணம் முடிச்சு அவளை தீர்த்திடுறேன், இந்த பேச்செல்லாம் இதெல்லாம் கேவலமான பேச்சு. எப்போ அவள் அசிங்கமானவளாக இருக்கிறாளோ, அவள் திருந்தாதவளாக இருக்காளோ, அப்படிப்பட்டவங்கிறது தான் அவள் வெளிப்படுத்தி அப்படி வாழ்ந்துட்டு இருக்காளோ, அவளோட திருமண வாழ்க்கை என்பதே கூடாது. அவள் திருந்தி வருந்தி அவள் மாறி வந்தால் அதுக்கப்புறம் தான் அவளுடைய பேச்சை நம்ம பேச முடியும். சரி, முத்தஹிதாத்தி அஹ்தான். முத்தஹிதாத்தி அஹ்தான் என்பது யாருக்கு பொருந்தும் என்றால், அதாவது ரகசியமான கள்ளத்தனமான ரகசியமான முறையில் உறவு வைத்துக் கொள்பவர்கள், சரிங்களா. அவள் வெளிப்படையாக பார்த்தா அப்படி அவள் மோசமானவ, அவள் நடத்த கெட்டவ, அவ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஒரு ஊரில் அதுக்கு ஒரு மாதிரியான வார்த்தைகள் வச்சுருப்பாங்க, சரிங்களா. சரி, ஃபைன், அப்படியே பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க, சரிங்களா. பார்க்குறதுக்கு நல்ல பெண்ணாக இருக்கலாம், வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும். யாராவது ஒருத்தங்க கிட்ட தவறான தொடர்பு, இப்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அதாவது ஒருத்தங்கிட்ட ஒரு தவறான பழக்கம் வச்சிருக்கிறாவ, யாரோ ஒருத்தனோடு அவள் ஒரு கள்ள தொடர்பு இருக்கான்னா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம், யாரோடைய தொடர்பு. அப்படிப்பட்ட பெண்ணு தான் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விட. இது அடிமைகளுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அடிமை இல்லாத பெண்களுக்கு நீங்களே நினச்சிக்கிறீங்க. இன்றைக்கி அடிமைகள்லாம் இல்லை. இன்றைக்கி அடிமை இல்லாத பெண்ணு ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிக்கணுங்கிற மாதிரி சில பேர் பேசியிருப்பாங்க. அந்த பெண்ணு நடத்த கேட்டவங்கிற மாப்பிள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படியாவது விசாரிச்சிருப்பான். ஆனால் அந்த பெண்ணு மேலே இவனுக்கு ஆசை வந்திருக்கும், அந்த பெண்ணை தான் முடிக்கணும்னு சொல்லி இவன் ஒரு இதில் அந்த பெண்ணை காதலிச்சிருக்கலாம், அல்லது அந்த பெண்ணை முடிக்கணுங்கிறத ஆசைப்பட்டுக்கலாம், அந்த பெண் அழகாக இருக்கிறனால இது பண்ணியிருக்கலாம். அந்த பெண்ணுக்கு தவறான தொடர்பு இருக்குது, இன்னொரு பையன் கூட தொடர்பில் இருக்கிறான், இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க கூட தெரிய வந்திருக்கும். சரி, நான் திருமணம் முடிச்சவளை நான் திருத்திடுறேன், என் பக்கம் அவளை மாற்றிடுறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளை நான் திருமணம் முடிச்சுட்டாவணுன்னு போகிறது வரைக்கும் இது கேவலம். இது இஸ்லாத்தில் கூட உறுதியாக தெரிந்து விட்டால், உறுதியாக அது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது என்பது கூடாது. அதாவது பேச்சுவார்த்தைங்கிறது இல்லை, விபச்சாரம் தான் இங்கே பேச்சு, சரிங்களா. ஏதோ பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க, அதெல்லாம் வச்சு நம்ம தவறான முடிவுக்கு வரக்கூடாது, அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. பட் நேருக்கு நேராக அந்த பெண் விபச்சாரி தான் என்பது ஊர்ஜிதமாகி விட்டது அப்படின்றது தான் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது கூடாது. அல்லது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதிரியான அல்லது பல பேர் ரகசியமான முறையில் அந்த பெண்ணோட தொடர்பு வச்சுருக்காங்க, வெளிப்படுத்திக்க விரும்பலாவ, அவள் அந்த வெக்கம் ரோஷம் உள்ளவளாக, மானம் பேணக்கூடியவளாக தான் இருக்கிறா, ஆனால் அந்த தவறான தொடர்பில் இருக்கிறா, அவள் தான் முத்தஹிதாத் அஹ்தான். அப்போ அந்த மாதிரி ரகசியமாக தஃப்சீர் ஜலாலைன்லேயே இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. முத்தஹிதாத் அஹ்தான் என்பவள் ரகசியமான என்ன சொல்வது, ரகசியமான முறையில் செய்யக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரி. முசாஃபிஹாத் கைரு முசாஃபிஹாத், அதான் ஆமாம், கைரு முசாஃபிஹாத் என்பவள் முசாஃபிஹாத் என்பவள் பகிரங்கமாக யார் தன்னை பற்றி என்ன நினச்சா, என்ன இது, ஏன் உரிமை, ஏன் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக விபச்சாரம் செய்யக்கூடிய இப்படிப்பட்டவளை எவளையுமே திருமணம் முடிப்பது மூமினான ஆண்களுக்கு கூடாது. அவர்கள் அடிமை பெண்களாக இருந்தாலும் சரி, சுதந்திரமான பெண்களாக இருந்தாலும் சரி, அப்பட்டமாக தெளிவாக தெரிஞ்சாதான், சின்ன சந்தேக பார்வை இருந்தாலும் கிடையாது. அப்படி இருக்குமோ, இப்படி சொல்கிறாங்களே, அவங்களோட இவங்க பேசுனாங்களே, இந்த மாதிரி பார்த்தோமே அப்படிங்கிற இந்த வெறுமனே சந்தேகத்தை வைத்து ஒருத்தவங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம
தவிர்க்கக்கூடாது. மனம் விரும்புனதுக்காக கண்ணியமான முறையில் தவிர்த்துக்கலாம், திருப்தி பண்ணலாம். அதை வெளியே சொல்லி இதுக்காக நான் தவிர்த்தேன், அதை நடத்த சரின்னு சொல்லி அதை வெளியே சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கமான பெண் விஷயத்தில் பேசிவிட்டால் அது மிகப்பெரிய அபாண்டம், அது மிகப்பெரிய குற்றச்செயல், அது பெரும்பாவம் என்றும் இஸ்லாம் சொல்லியிருக்கு. அந்த பக்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? இதுதான் இதனுடைய முக்கியமான தஃசீர். அடுத்த பகுதி அந்த வசனம் எத்தனாவது வசனம்? இது 25வது வசனத்தில் அடுத்த பகுதி. இது சி பாயிண்டராக படிக்க போகிறோம். ஒழுக்கக்கேடான கொத்தடிமை பெண்ணிற்கான தண்டனை. فإذا أحصن فإن أتين بفاحشة فعليهن نصف ما على المحصنات من العذاب ذلك لمن خشي العنة منكم وأن تصبروا خير لكم والله غفور رحيم. فإذا أحصن அல்லது மணமுடிக்கப்பட்டால், இப்படி விபச்சாரிகள் இல்லாத, நடத்தை கெட்டவர்கள் இல்லாத, தவறான கள்ள தொடர்புகளில் ஈடுபடாத நல்ல ஒழுக்கமான அடிமை பெண்களை நீங்கள் திருமணம் முடிச்சிட்டீங்க. அவங்களுக்கான அழகான மகர் தொகையை நீங்கள் கொடுத்து திருமணம் முடிச்சிட்டீங்க. ஓகே, திருமணம் முடிச்சு அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு அடிமை பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஃபைன் அச்சைன அந்த பெண்கள் செய்தால், அச்சாயச்சைனா வந்தால் அர்த்தம், அத்தாக்கு அப்புறம் பி வந்தால், கொண்டு வந்தால், இப்படி பிரச்சனையோடு வந்தால் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி. அப்போ செய்தால் ஃபைன் அச்சைன பி ஃபாஹிஷத்தின் மானக்கேடானதை அவர்கள் கொண்டு வந்தால் அப்படின்னா செய்தால்னு அர்த்தம். இப்போ மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்து விட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குரானை பொறுத்த வரைக்கும் ஃபாஹிஷா என்பது ஜினாக்கு சொல்லப்படும், விபச்சாரத்துக்கு சொல்லப்படும். அப்போ விபச்சாரத்தை அந்த பெண்கள் செய்து விட்டால், அது வரைக்கும் நல்ல பெண்ணுன்னு தான் நீங்கள் திருமணம் முடிச்சிங்க, அல்லது ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம், நீங்கள் திருமணம் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் அந்த பெண் விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஃபலைஹின்ன அந்த பெண்கள் மீது கடமையாகும் நிஸ்ஃபு பாதி தண்டனை மஅலல் முஹ்ஸனாத்தி மினல் அஸாப் தண்டனையிலிருந்து சுதந்திரமான பெண்களுக்கான பாதி தண்டனை அந்த பெண்கள் மீது கடமையாகும், நிறைவேற்றப்படும். அப்போ போதும். இதான் இஸ்லாத்தின் சட்டம். அடிமை பெண்கள் விபச்சாரம் செஞ்சால் அவங்களுக்கு சுதந்திரமான பெண்களுடைய தண்டனையில் பாதி தான். சுதந்திரமான பெண்களுடைய தண்டனை என்ன? திருமணம் முடித்தவங்களாக இருந்தாங்கன்னா கல்லடித்து கொல்லப்பட வேண்டும், அது ஆணுக்கு பெண்ணுக்கும் சமம். திருமணம் ஆகாத ஒரு விபச்சாரம் செய்தால் 100 கசைர் அடிக்கப்படும். இப்போ அடிமைகளுக்கு பாதினை எப்படி சொல்லலாம்? கல்லால் அடித்து கொல்லணுங்கிறது இருக்குது, அதில் பாதி என்ன செய்ய முடியும்? கல்லால் அடித்து கொல்லாமல் விட்டுறதா? இல்லை, அதுக்கு பேர் ரஜம். கல்லால் அடிக்கிறதுங்கிற தண்டனை அடிமை பெண்கள் கிடையாது. இது ஹதீஸில் தஃப்சீலில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்போது திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்ணாலும் சரி, அடிமை பெண்ணை பொறுத்தவரை விபச்சாரம் செஞ்சாங்கன்னா அது ஆணோ பெண்ணோ, திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ, அடிமைகள் விபச்சாரம் செய்து அவர்கள் பிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது நிஸ்ஃபு பாதி தண்டனை என்பது, அந்த 100 சவுக்கடி என்பது 50 ஜல்தத்தன் 50 சவுக்கடிகள் அடிக்கப்படும். இதுதான் அவங்களோட தண்டனை. இப்போ 50 சவுக்கடிகள் அவர்கள் மீது அடிக்கப்பட வேண்டும். இதை அழிக்க. ஓகே, அது முடிஞ்சு. இதுதான் அவங்களுக்கான தண்டனை. இதுதான் ஒழுக்கக்கேடான கொத்தடிமை பெண்ணிற்கான தண்டனைகள் சொல்லப்படுது. அப்போ பெண்கள் விபச்சாரம் செஞ்சால் அவங்களுக்கான தண்டனை தான். இது ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாமே சரிசா முடிஞ்சு போச்சு. அடுத்து தாலிக்க இதுங்கிறது எதை அல்லாஹ் சொல்கிறான்னா, அடிமை பெண்களை திருமணம் முடிக்கலாம்னு அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய அனுமதி. இந்த தாலிக் இது லிமன் யாருக்கெனில் ஹஷில் அணைச்ச பாவத்தை யார் பயந்தாரோ, யார் பாவத்தை பயந்தாரோ அவருக்கான அனுமதியாகும், சலுகையாகும். இதுனா எது? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த தண்டனை இல்லை, இந்த வசனத்துடைய ஆரம்பம் என்ன? அடிமை பெண்களை கூட நீங்கள் திருமணம் முடிச்சிக்கலாம். அல்லத்தில் சொல்லணும்ல, இந்த அடிமை பெண்களை கூட நீங்கள் அவங்களுக்கான மகரை கொடுத்து திருமணம் முடிச்சிக்கலாங்கிற இந்த சலுகை, அதுதான் இந்த தாலிக். ஓகே, புரியுதுல? யாருக்கு எப்படிப்பட்ட ஆண்களுக்காக இந்த பிரத்யேக சலுகை? லிமன் ஹஷல் அணைச்ச மீக்கும், உங்களில் யார் பாவத்தை பயப்படுகிறீர்கள். இந்த பாவம் என்பது விபச்சாரம் தான். அதாவது சுதந்திரமான பெண்ணையும் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ண முடியல, ஒழுக்கமாக இருப்போமான்னு பயமாக இருக்குது, விபச்சாரம் செஞ்சிருமோன்னு பயந்து வருது, விபச்சார சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஒரு மனிதன் எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருக்க முடியும்? தவறு செய்கிறதுக்கான தூண்டுதல்கள் கிடைக்கும். அப்போ அல்லத்தில் சொல்கிறான், விபச்சாரம் செஞ்சுதீங்களோ நீங்கள் பயந்துட்டீங்கன்னா சரி, சுதந்திரமான பெண்களுக்கான மகர் தொகையை உங்கள்கிட்ட இல்லை, கொடுக்க முடியலன்னா அடிமைகளை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அல்லத்தில் சொல்கிறான். அப்படிதான் தஸ்வீர். ஆனால் நீங்கள் சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது ஹைருக்கு, உங்களுக்கு நன்மை. எப்படி பொறுத்துக் கொள்வது? அதாவது அடிமை பெண்களை திருமணம் முடிச்சிக்காம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. அல்லாஹ் அவனுக்கு பொருளாதாரத்தை, செல்வத்தை தந்து அடிமை அல்லாத பெண்களை திருமணம் முடிப்பது தான் சிறந்தது. அடிமை பெண்களை திருமணம் முடிப்பதை விடவும் அடிமை அல்லாத சுதந்திரமான பெண்களை திருமணம் முடிப்பது தான் ஒவ்வொருவருக்கும் பொதுவாக சிறந்தது. அதே அல்லாஹ் சொல்லிக்கிறான், தஸ்வீர் நீங்கள் சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது ஹைருள்ள, உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாக இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறான். சரி, ஓகே. இது ஏன் இப்படி சொல்லப்படுது? அதாவது
திருமணம் அடிமை பெண்களை திருமணம் முடிக்காமல் பொறுத்துக் கொள்வதையே சிறந்து சொல்லப்படுதுன்னா இதுக்கான விளக்கத்தை தஃசீர் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க இப்படி சிறந்த உட்பட அடிமை பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சா 1000 தான் அடிமை தானே, ஒரு எஜமானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமை தான். ஆனால் எஜமானுடைய அனுமதியோடு மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் முடிச்சிட்டிங்க. அந்த குழந்தை அந்த குழந்தைக்கும் அடிமையினுடைய குழந்தை அப்படிங்கிற ரீதியில் தான் அது இருக்குது. முழுமையான சொந்தமாக ஆக்கிவிட முடியாது. முழுமையான சுதந்திரமான குழந்தையாக அது ஆகிட முடியாது. அதில் சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. எனிவே இப்போ அதை பற்றி ரொம்ப விவாதிக்க தேவையில்லையானா இது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழிமுறை தான். அதனால் ஒரு அடிமையை நீங்கள் திருமணம் முடிச்சிங்கன்னா 1000 தான் இருந்தாலும் அந்த குழந்தை முழுமையான சுதந்திரமான குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்ததிக்கு நீங்கள் தந்தையாக இருப்பதை விடவும் கொஞ்சம் ஒழுக்கத்தை பேணி கருப்பை பேணி இறையச்சத்தோடு நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து ஒரு சுதந்திரமான பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து அந்த பெண்ணோடு நீங்கள் அழகான முறையில் குழந்தை பெற்று எடுத்து வாழ்கிறது தான் சிறந்தது. இல்லை நீங்கள் விபச்சாரம் செஞ்சிடுவீங்கன்னு பயந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் தப்பு செஞ்சிடாதீங்க. இல்லை இருக்கிற காசை கொடுத்து நீங்கள் தவறாக போயிடாதீங்க. இல்லை கள்ளத்தொடர்பில் நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சுருங்க, தாராளமாக ஒரு அடிமை பெண்ணை கூட நீங்கள் மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்க நான் அதில் சொல்கிறேன். ஓகே, அதையும் தாண்டி நீங்கள் பொறுத்துக்கிறது நல்லது தான் என்றால் அதில் சொல்கிறான். மாஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிருக்கும். திருமணம் செய்து கொள்ளப்பட்ட அடிமை பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவளுக்கு இத்தகைய குற்றம் செய்த அடிமை அல்லாத திருமணமான சுதந்திரமான பெண்ணுக்கு விதிக்கப்படும் தண்டனையில் பாதி விதிக்கப்படும். அதான் 50 கசையடி. ஓகே, தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டு விடும் என பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் இந்த அனுமதி, அதாவது அடிமை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது பிராக்கெட்டில் போட்டு புரிய வச்சிட்டாங்களா? ஃபைன். எனினும் நீங்கள் சகித்து கொண்டு பொறுத்திருப்பது முடியுமாயின் அதுவே உங்களுக்கு நன்று. அடிமை பெண்களை திருமணம் முடிப்பதை விடவும் நீங்கள் பொறுத்து கொண்டு உங்கள் திருமணம் முடிக்காமல் கற்பை பேணிக்கொண்டு அப்படி பொறுமையாக இருக்கிறது நல்லது. அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மகா கருமை உள்ளவனாக இருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க திருமணம் முடிக்காமல் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் பொறுமை, ஆனால் தப்புலாம் செஞ்சுருவாங்க. நீ தப்புலாம் செஞ்சுட்டு நீ திருமணம் முடிக்காமல் இருக்கிறது பொறுமையாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. தவறே செய்யாமல் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு கணவனை இழந்துட்டு பிள்ளைங்களுக்காக திருமணம் முடிக்காமல் இருப்பாங்க. அல்லாவுடைய மார்க்கத்தில் திருமணம் முடிப்பது தான் சிறந்த. திருமணம் முடிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. சில பேர் முடிக்காமல் இருக்கிறாங்க. அவங்க அல்லாவுக்காக அல்லாஹ் பயந்து கற்பொழுக்கத்தை பேணி என்ன சொல்கிறது ஒழுக்கமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க உண்மையிலே பொறுமையாக இருக்கிறவங்க. தப்பு செஞ்சுக்கிட்டு கண்டவங்கள்ட்ட பேசிக்கிட்டு கண்டபடி இருந்துக்கிட்டு என் பிள்ளைக்கான நான் இது அடுத்த திருமணமே நான் முடிக்கலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பொறுமையாக இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் பொறுமையாக இல்லை. அல்லா பாதுகாக்கணும். அவங்க எல்லா இடத்துலையும் குற்றவாளி தான். அப்படி நீ தப்பு செஞ்சிடும்னு இருந்தா நீ இந்த ஒழுக்கமாக இருக்க முடியும்னு தாராளமாக திரும்ப முடிச்சுக்க. சில பேருக்கு பெரிய இது மாதிரி வீம்பு மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. பெரிய அது என்ன வார்த்தை எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன் அவ்வளோதான் என்னோட அந்த ஒரு வாழ்க்கையோட போகட்டும் அப்படின்னு சொல்லி இளம் வயசுலேருந்து சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாவுடைய மார்க்கத்தில் அப்படி யாரும் அப்படிலாம் இல்லை. பெரும்பாலும் திருமணம் முடிக்க தான் செஞ்சாங்க. அப்படி தான் வலியுறுத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு சமுதாயம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டு அந்த பெண்கள் இனிமேல் திருமணம் முடிக்கிறதா நல்லதில்லை, ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்தை ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுட்டாங்க. அதுக்கெல்லாம் யாரும் இரையாகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்ணியத்தை பேணுவதற்கும் ஒழுக்கத்தை பேணுவதற்கு அடுத்த திருமணம் முடிப்பதான் சிறந்ததுங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை உண்மையாகவே பொறுமையாக இருந்து இறைச்சத்தோடு இருக்க முடிஞ்சு இருந்தால் அவர்களுக்கு எல்லா இடத்துல மகத்தான கூலி உண்டு. அவர்கள் உண்மையிலே பாராட்டத்தக்கவர்கள். கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக படித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் அவனோட விருப்பம் என்ன? யுரீதுல்லாஹு லியுபையின லக்கும் வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் க்பலிக்கும் வயதூப அலைக்கும் வல்லாஹு அலீமுன் ஹகீம். யுரீதுல்லாஹ் அல்லாஹ் விரும்புகிறான், லியுபையின லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறான். அதே போன்று வயஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் க்பலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய வழிகளை உங்களுக்கு அதை உங்களுக்கு காண்பிக்க அந்த வழியில் உங்களை நடத்த அல்லாஹ் விரும்புகிறான். மேலும் வயசூப் அலைக்கும் உங்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறான். அல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான். அதனால அல்லாஹ் உங்களுக்கு தன் சட்டத்திட்டங்களை இவ்வாறு தெளிவுபடுத்த விரும்புகிறான். பெண்கள் விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் வயஹ்தியக்கும் உங்களுக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறான். எந்த வழி? உங்கள் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அந்த நபிமார்களை பின்பற்றிய நன்மக்கள், அவங்களுடைய வழிகளை அவங்களுக்கு கொடுத்த சட்டத்திட்டங்களை உங்களுக்கு கொடுத்து அந்த வழியில் உங்களை நடத்த விரும்புகிறான். அந்த வழியில் நீங்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்ல. வயசூப் அலைக்கும் உங்கள் மீது பிழை பொறுக்க உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை கேட்டு அந்த வழிபடி நல்வழிபடி நடங்க. அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக்கி உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் உங்களையும் செலுத்தி உங்கள் குற்றங்களை மன்னிப்பதையும் உங்கள் மீது அன்பு செலுத்துதலையும் விரும்புகிறான். அல்லாஹ் நன்கறிந்தவன் மிக ஞானமிக்கவனாக இருக்கிறான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீது அல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன் தமீலு மைலன் அஸீமா. வல்லாஹு யுரீது மேலும் அல்லாஹ் நாடுகிறான், விரும்புகிறான். யதூப அலைக்கும் உங்களை முற்றிலுமாக மன்னித்து விட நாடுகிறான். வ யுரீது அல்லதீன
இவர்கள் நாடுகிறார்கள். எவர்கள்? எத்தபியூன ஷஹவாத், அற்ப ஆசைகளை பின்பற்றுகிறார்களே, அற்ப ஆசைகளை பின்பற்றக்கூடியவர்களோ அவர்களோ நாடுகிறார்கள், விரும்புகிறார்கள். தமீரு, நீங்கள் சாய்ந்து விடுவதை, மயிலன் அதிகமா முற்றிலும் நீங்கள் ஒரு பக்கம் சாய்ந்து விடுவதை, அதாவது பாவத்தின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடுவதை அவர்கள் நாடுகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் அவங்களை நேர்வழிப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் நீங்கள் பாவத்திலிருந்து மீண்ட பின் உங்களை மன்னிப்பதே விரும்புகிறான். எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த அவர்கள் எவர்கள் என்று நம்ம தஃசீரில் பார்க்கும் பொழுது இது அல் யஹூத் வ நசாரா வ ஸுனாத், அதாவது யூதர்கள், கிறிஸ்துவர்கள், அதே போன்று விபச்சாரத்தை விரும்பக்கூடிய விபச்சார விரும்பிகள். இவர்கள் இஸ்லாமியர்களும் தப்பு செஞ்சிடணும், அவங்களும் விபச்சாரத்தில் வந்துடணும், கற்பொழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து அவங்க வழி தரணுங்கிறத அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்கள அப்படி வழி தவற விட்டு விடாமல் நேர்வழியின் பக்கம் வழி காமிச்சிட்டே இருக்கான். நீங்கள் எந்த ஆணோ பெண்ணோ அடிமைகளோ யாராக இருந்தாலும் நீங்கள் தப்பு செஞ்சிடாமல் கற்பொழுக்கத்தை பேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். அடுத்து யுரீதுல்லாஹு அன் யுகஃபிஃப அன்கும் வ குலிகல் இன்சானு தஈஃபா. யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுகிறான், ஐயுஹஃபிஃப, உங்களுக்கு லேசாக்க, அன்கும் உங்களை விட்டும் சட்டத்திட்டங்களை இலகுவாக்க, லேசாக்க விரும்புகிறான். வ குலிகல் இன்சான், மேலும் மனிதனோ படைக்கப்பட்டிருக்கான் தஈஃபா, பலகீனமானவனாக. மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால் மனிதனுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா லேசாக விரும்புகிறான். அதனால் சட்டத்திட்டங்களை எவ்வளோ பொறுமையாக படிப்படியாக இலகுவானதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்கிறத மாஷா அல்லாஹ் இங்கே அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு இலகுவாக்கவே விரும்புகிறான், மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். சரி, ஓகே. இங்கே இலகுங்கிறது இது வரைக்கும் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாமே இலகுவான சட்டத்திட்டங்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கான். இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு விளக்கம் நிறைய சொல்லலாம். மனிதனை விட ஒரு பலகீனமான படைப்பு யாருமே கிடையாது. அதாவது பிறந்ததுலேருந்து பார்த்தா பலகீனம்தான். பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பெற்றெடுக்கப்பட்ட பிறகு நம்மளை என்ன சொல்கிறது, சுயமாக 2 கால் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்க அந்த காலை கொண்டு நம்ம நின்றோமா, அந்த 2 காலை கொண்டு நடந்தோமா, அல்லாஹ் கொடுத்த கையை கொண்டு எதையாவது பிடிச்சோமா, அல்லாஹ் கொடுத்த வாயை கொண்டு ஏதாவது பேசணுமா, அல்லாஹ் கொடுத்த 2 கண்ணை கொண்டு எல்லாரையுமே நம்ம சந்தோஷமாக பார்த்து ரசித்தோமா, ஏதாவது செஞ்சோமா, அந்த கழுத்து நம்மளுக்கு நின்றுச்சா, நம்மளை தூக்குறவங்க விரலோட சேர்த்து கழுத்தை சேர்த்து பிடிக்கலாட்டு நம்ம கழுத்து என்ன செய்யுது, ஜனாசா கழுத்து கீழே விடுற மாதிரி தான் நம்மளுடைய கழுத்து கீழே விடுவோம். சரிங்களாண்ணா? ஒரு ஆடு மாடு அதனுடைய குட்டிகள் கூட பிறந்த உடனே தன்னுடைய தாயை போய் தேடி உடனே போய் பால் குடிக்குது. அந்த நிலையில கூட ஒரு மனிதன் இல்லை. அப்போ மனிதனுடைய ஆரம்பத்திலேருந்தே பலகீனம் தான். தலை நிற்கிறதுக்கு பல மாதங்கள், உட்கார்றதுக்கு பல மாதங்கள், எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அடுத்து பல மாதங்கள், நடப்பதற்கு அடுத்து பல மாதங்கள், பேசுவதற்கு அடுத்து பல மாதங்கள், தன்னை பெற்றெடுத்த தாயை தந்தையை வாயை திறந்து கூப்பிட்றதுக்கு பல மாதங்கள், இப்படி என்று ஒரு கட்டத்தை அடைவதற்கு பல நாட்கள் தேவை. அவ்வளோ பலகீனமான நிலையிலேருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்தும் பல பலகீனங்கள் இருக்குது. சில வலிமையையும் திடகாத்திரத்தையும் சக்தியும் வளர்க்கிற தந்த போதிலும் கூட ஒரு நோய் நொடி என்று விட்டால் சுருண்டுறோம், படுத்துடுறோம், முடியாத நிலைமைக்கு நம்ம ஆளாயிரம். பலகீனமே பலகீனம் தான். இது ஒன்று, இது உடல் ரீதியான பலகீனம். 2வது இருக்குது மன ரீதியான பலகீனம். இங்கே சொல்லப்போனால் மன ரீதியான பலகீனம் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறது முஃபஸிரீன்கள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அதாவது மனிதனை பொறுத்த மட்டில் அவன் பெண்கள் விஷயத்தில் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பெண்கள் விஷயத்தில் பலகீனமானா என்ன சொல்கிறது, பெண்கள் வீக்னஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பலகீனம் மட்டும் கிடையாது. பெண்கள், மனைவி, மக்கள் அப்படின்னு வரும்போது ஒரு இலகுவானதாக மாறிடுவான், இரக்கம் உள்ளவனாக மாறிடுவான். அந்த பலகீனம் ஒன்று இருக்குது. ஈஸியாக அட்டாக் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஒரு மனைவி ரொம்ப ஈஸியாக தவறு செய்கிறதுக்கும் அல்லது ஒரு என்ன சொல்கிறது நேர்மையை தவற விடுறதுக்கு கூட ஒரு பெண் என்ன செஞ்சிடறாங்க, இது மாற்றிடுறாங்க. அது ஒன்று அடங்கும். அல்லது பெண்கள் விஷயத்துல பொதுவாகவே ஆண்கள் பலகீனமானவங்களாக இருக்கிறாங்க, தவறு செஞ்சிடறாங்கிறதும் இங்கே அடங்கும். எத்தனையோ ஸ்டெடியானவங்க, எத்தனையோ நிலையாக இருந்தவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தவங்க பெண்கள் விஷயத்தில் வழி தவறினதும் பலகீனப்பட்டதும் உண்டு. ஏன்னா அப்படி ஒரு பலகீனம் மனிதனுக்கு இருக்குது. இது சொல்ல ஃபி அம்ரின் நிசா என்பதை தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழிமொழிகிறாங்க. அதே மாதிரி வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய செய்தி, எதுஹப அக்லுஹு இந்தஹுன்ன, பெண்கள் விஷயத்தில் மனிதனுடைய அறிவும் கூட அது சில நேரத்தில் குன்றிவிடும். அவ்வளோ அறிவுள்ளவனாக இருப்பாங்க, அவரை அவ்வளோ சீக்கிரம் என்ன செஞ்சிட முடியாது, ஏமாத்திர முடியாது. அல்லது அவர் எந்த இடத்துலையுமே முட்டாள்தனம் நடந்துக்க மாட்டார். வியாபார விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், சமுதாய விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பார். ஆனால் பெண்கள் விஷயத்தில் சில பேர் மங்கிடுறாங்க. அப்போ இது மனிதனுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் தான். இது அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். அப்போ ஆண்களை எடுத்துக்கொண்டால் பெண்கள் விஷயத்தில் அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் என்பது அது நியதி. அப்படி இறைவன் அவர்களை படைச்சிருக்காங்கிறது இங்கே பொருந்தும். இது ஆண்களுக்கு மட்டுமானதல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பலகீனமாக படைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே மாற்றுக்கருத்து இல்லை. அதுக்காக பெண்கள் ஆண்கள் விஷயத்தில்
கவராதவர்கள் அல்ல, ஆண்களும் பெண்கள் இடத்தில் கவராதவர்கள் அல்ல. இப்படி மாற்றி மாற்றி அவர்கள் பலகீனமானவர்களாக படைக்கப்பட்டிருக்காங்க என்பதும் இங்கே ஒரு கருத்து. அதே மாதிரி உடல் ரீதியாக பலகீனமாக படைக்கப்பட்டிருக்காங்க. கடைசி என்ன ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு அழகான செய்தியை ஒரு முற்றுப்புள்ளியாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறாங்க. மேராஜுக்கு போனாங்க ரசூலுல்லாஹ். மேராஜுக்கு போன இடத்துல 50 நேர தொழுகைகள் கொடுக்கப்பட்டதில்ல நம்ம சமுதாயத்துக்கு நமக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் 50 நேர தொழுகை பெற்று வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து பேசினதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இன்ன உம்மத்தக அத்அஃபு அஸ்மாஉ அப்ஸார வ குலூபா. உமது உம்மத்தார்கள் செவியாலும் பார்வையாலும் உள்ளத்தாலும் பலகீனமானவர்கள். அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு அதை அறிவித்து கொடுத்துருக்குறான். மனிதர்கள் செவியாலும் பலகீனமானவர்கள், பார்வையாலும் பலகீனமானவர்கள், உள்ளத்தாலும் பலகீனமானவர்கள். இப்போ பார்வையும் கட்டுப்படுத்துறதில்ல, செவியையும் கட்டுப்படுத்துறதில்ல, மனசையும் கட்டுப்படுத்துறதில்ல. எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சிடறாங்க? அதில் கீழே விழுந்துடுறாங்க அப்படிங்கிறத சொல்லி, அப்போ 50 நேர தொழுகையெல்லாம் கடைபிடிக்கிறவங்க கிடையாது, பலகீனமானவங்க. எல்லா பலகீனம் இதில் அடங்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் திரும்ப போய் குறைச்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 5 நேர தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று வந்தார்கள். ஹுன்ன ஹம்ஸூன் 5 தான் ஆனால் 50 அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன 5 நேர தொழுகை, ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 மடங்கு நன்மை உண்டு. அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மைக்கு ரசூலோட உம்மத்தார்களுக்கு 10 மடங்கு நன்மை உண்டு. அப்போ 5 நேர தொழுகைக்கு 50 நேர தொழுகையினுடைய நன்மையை கிடைச்சிடும். 5 வக்து ஒழுங்காக தொழுதா போதும், 50 நேர தொழுகை தொழுதுக்கான நன்மை அல்லது நம்மளுக்கு தருவாங்கிறத இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய செய்திகள் அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லுணர்வு பெறுவர்களாக, பலகீனமானவர்களாக இல்லாமல் ஈமான் விஷயத்திலும் கற்பொழுக்கத்தின் விஷயத்திலும் பேணுதலான விஷயத்திலும் பலமானவர்களாக சருகி விடாமல், ஷைத்தானுடைய எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கு நாம் இடமளித்து சருகி விடாமல், என்ன சொல்வது, வலிமையாக ஈமானுடைய வலிமையை கொண்டு நாம் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நாம் பயந்தவர்களாக சருகி விடாமல், தடம் புரண்டு விடாமல், நாம் ஈமானோடு எல்லா சந்தர்ப்பங்களும் நிலைத்திருப்பதற்கு, பாவங்களை விட்டு விலகி இருப்பதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். 81 சட்டவிரோதமான மற்றும் சட்டபூர்வமான உறவுகளில் திருமணமானவங்களை திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிற அந்த விஷயங்கள் வந்தது. 81B பார்த்தது அடிமை பெண்களை திருமணம் முடிப்பது கூடும் என்று அதில் சொன்னான். 81Cலேயே அடிமை பெண்கள் தவறு செஞ்சு அவங்களுக்கு என்ன தண்டனை, பாதி தண்டனை அப்படிங்கிறத அதில் சொன்னான். 81Dயில் அல்லாஹ் நமக்கு என்ன விரும்புகிறான் அப்படிங்கிறதால அதில் சொன்னான். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை முற்றிலும் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.